Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா நவராத்திரி சனிக்கிழமை நைவேத்தியம் தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு சின்ன கப்பு எள்ளை இது 1 மணி நேரமா ஊற வச்சிருந்தேன். இதை 2 தடவை களைஞ்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதும் இதை வெத்து வாணலியில் சேர்த்து கைவிடாமல் வறுத்துக்கலாம். சடச்சடான்னு பொரியும் இல்லையா, அந்த அளவு இது பொரியணும். எள்ளு நல்லா சடச்சடான்னு வெடித்து பொரிஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எள்ளு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு கருப்பு உளுந்து எடுத்துட்டுருக்கேன். இதையும் இதே மாதிரி வித்து வாணையில் சேர்த்து நல்லா வறுப்பட்டாச்சு. நல்ல மணமும் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்தை இந்த எள்ளோடையும் சேர்த்துடலாம். இது உளுந்து எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு கொப்பரை துருவல், கொப்பரை இல்லைன்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் ட்ரை ரோஸ்ட்டாக மணம் வரணும், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ கொப்பரை துருவல் வறுப்பட்டாச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதும் பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறியாச்சு. இதை மிக்சியில் சேர்த்து முதல்ல பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பொடிச்சிட்டேன். இது கூடவே எள்ளு உளுந்து ரெண்டுமா சேர்த்து அளந்த அளவுக்கு 1.5 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன், துருவின வெல்லம். இது கூடவே வறுத்து வச்சுருந்த இந்த கொப்பரை துருவலையும் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். இதை ஓட்டி எடுத்துன்னு வரேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு சேர்த்து மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு பாருங்க. வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி செவந்தாச்சு. இந்த நெய்யோடையே சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சூட்லேயே வெல்லம் இலகிக்கும் பாருங்க. ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இதை கொஞ்சம் சூடாக இருக்கும், அப்படியே இதை உருண்டையாக பிடிச்சிடலாம். பாருங்க, நல்ல சூப்பரான உருண்டை. இதே மாதிரியே எல்லாத்தையுமே உருண்டையாக பிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த லட்டு. இப்போ நம்ம சூப்பரான கருப்பு எள்ளு கருப்பு உளுந்து லட்டு, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. அதுவும் வெல்லத்தில் தான் செஞ்சுருக்கோம். அயனும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த முந்திரி பருப்பை 1-2 அந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிச்சு போட்டு பண்ணும்போது அங்கங்கே பைட் கிடைக்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப ஜோராக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து எள்ளு பொடி பண்ணுறதுக்கு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் எள்ளை ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்தேன். இதை ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். நல்லா சடச்சடன்னு பொரிஞ்சு வறுபட்டாச்சு. இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இதே வானிலையில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் துருவலில் ஈரம் போகணும், நல்லா வறுபடணும், அந்த அளவுக்கு வறுத்து இதோட சேர்த்தாச்சு. இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து பொடிச்சு எடுத்தாச்சு. இப்போது இந்த பொடிஞ்சதை மேலால் தள்ளி விட்டுக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொடித்த வெல்லமும் சேர்த்து இதை பொடிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா சேர்ந்து பொடிஞ்சாச்சு. இப்போ நம்ம எள்ளு பொடி ரெடி. ஜோராக இருக்கும். இதை ஏர்டைட் ஜாரில் போட்டு 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எள்ளு சாதத்துக்கு வறுக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 மிளகா வத்தல் சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டாகவே வறுத்துருக்கோம். எள்ளு இது கூட சேர்த்தா வறுப்படாது, அதனால் தனியாக வறுத்துக்கலாம். வறுப்பட்டாச்சு. இதை மிக்ஸி மாற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை 1 மணி நேரம் ஊற விட்டு நல்லா களைஞ்சிட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதை நல்லா சடச்சடான்னு பொரிகிற அளவுக்கு வறுக்கணும். சடச்சடான்னு இந்த மாதிரி வெடிக்கிறது தருவா, இந்த மாதிரி வறுபடணும். அதே சமயம் கருகிடக்கூடாது. நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தானாக்கா ஜோராக பொரியும். இப்போ எள்ளு வெடிச்சாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொப்பரை துருவல் சேர்த்துக்கிறேன். கொப்பரை இல்லாதவா தேங்காயை தனியாக வறுத்து இது சேர்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு ஒரு தடவை கிண்டிட்டு எடுத்துட்டா போகிறோம், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். எள்ளு சாதத்துக்கு வறுத்தது சூடு ஆறியாச்சு. இதை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்தாச்சு. எள்ளு சாதத்துக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, இதை நல்ல கடுகு வெடித்ததும் கொஞ்சம் முந்திரி பருப்பு, 4 கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுட்டு இதில் உதிராக வறுத்த சாதம் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். எள்ளு பொடி
கொஞ்சமாக பொடிச்ச வெல்லம், ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணால் நம்ம எள்ளு சாதம் ரெடி. ரொம்ப ரொம்ப விசேஷமான எள்ளு சாதம். இது சனிக்கிழமையில் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம், ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்டு பாதாம் பாயசம் 1/4 கிலோ கேரட்டை நல்லா அலம்பி பெரிய பெரிய துண்டாகவே நறுக்கி வச்சுருக்கேன். இது சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கேரட்டை 2 விசில் விட்டு எடுத்தாச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துட்டு 20 பாதாமை இந்த கேரட் பாதாம் பாயசத்துக்காக 15 நிமிஷம் முன்னாடி வெந்நீர் விட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே ஃபுல்லாக உரிச்சாச்சு. இதை மிக்சியில் சேர்த்து 2 வாட்டி திருப்பிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு திருப்பிக்கலாம். இப்போது இந்த பாதாமை இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிருக்கேன். வேக வச்சு சூடு ஆறின இந்த கேரட்டை இந்த பாதாம் அரைச்சதோடையே சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க. இதை கேரட் வேக வச்சுருந்த தண்ணியில் 1 டம்ளர் வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விட்டுருக்கேன். இது நல்ல வெல்லம் தான், பச்சை வெல்லம் வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற கேரட் பாதாம் விழுத இதில் சேர்த்துடலாம். மிக்சியில் 1 டம்ளர் தண்ணி விட்டு அளந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்க, நல்லா திக்காக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த கேரட் வாசனையே இருக்காது, பச்சை வாசனையே. ஏன்னா குக்கரில் ஏற்கனவே ஒரு தடவை வெந்துட்டு இப்போ இந்த மாதிரி கொதிக்க விடுறோம் இல்லையா. பச்சையாக அப்படியே துருவி பண்ணி கூட பண்ணலாம் வேக வச்சு. ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி கேரட் வாசனையே இருக்காது, பச்சை கேரட் வாசனை மண் வாசனையெல்லாம் இருக்காது. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்கிறது பாருங்க, நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் இதில் பால் கலந்துக்கலாம். நல்ல சூடு ஆறியாச்சு பாருங்க, எவ்வளோ திக்காக இருக்குல்ல. கேரட் பாயசத்துக்கு வச்சுருந்தது சூடு ஆறியாச்சு. காய்ச்சி ஆறின 1 டம்ளர் பால் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து இதில் சேர்த்தா டேஸ்டியான பாதாம் கேரட் பாயசம் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான பாயசம் கூட இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உளுந்து சுண்டல் பண்ணலான்னு 1 டம்ளர் உளுந்தை 2 தடவை வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து தண்ணி விடாமல் நல்ல கரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சதை இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் மாதிரி ஃபில்லப் பண்ணிவிட்டு வானிலையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இதை வச்சு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். வேக வச்சுருந்தது நல்லா வெந்தாச்சு. இது சூடாகினதும் உதுத்து உசில் வச்சுக்கலாம். நல்லா உதுத்து வச்சுக்கலாம். உதுத்து எடுத்தாச்சு. வானிலையில் 2 டீஸ்பூன் எண்ணெயை காய வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த உதுத்த உசிலியை சேர்த்துடலாம். இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டால் நம்ம உளுத்த உசிலி இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம், நான் புழியலை. இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின பச்சை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம உளுத்த முசிலி சுண்டல் ரெடி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்க. நவராத்திரி சனிக்கிழமைக்கு ஏற்ற இந்த பிரசாதங்களில் எது எது விருப்பமோ அதை செஞ்சு பார்க்கலாம். இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நவராத்திரி 3rd டே கலர் கோடு கிரே. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.